மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு, எங்களோட வாழ்க்கையில நாங்க எதிர்கொள்ற ஒரு சவால்கள், ஒரு பிரச்சனையில இருக்கிற முக்கியமான விஷயத்த பத்தியும், அதை நாங்க எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவானவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய வித்தியாசமான, நிறைய வேறு வேறுபட்ட பர்சனாலிட்டி இருக்கிற மனிதர்களோட தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி நாங்க பழகுற மனிதர்கள்ல நிறைய வித்தியாசமானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் நாங்க எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு எடுத்தாலுமே குறை சொல்றவங்களாக இருப்பாங்க. நாங்க என்ன செய்தாலும் குறையாக இருக்கும். எதையுமே நெகட்டிவாவே பேசுறவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்து எங்களை பத்தின ஒரு பாசிட்டிவான விஷயம் வருமா அப்படின்னா அது ரொம்பவே அபூர்வமா இருக்கும். ஸோ எப்பவுமே நம்மள இருக்கிற குறைகளையும் மைனஸையும் சுட்டி காட்டுறவங்க நம்ம மத்தியில இருப்பாங்க. ஸோ இப்படியானவங்களோட நாங்க வாழ்ற நேரம் அல்லது பழகுற நேரம் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நாங்க இப்படியான இந்த நெகட்டிவான மனிதர்களோட வாழ்ற நேரம் இது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். எப்பவுமே இவங்க குறை சொல்லி சொல்லி எங்களை பற்றின ஒரு செல்ஃப் டவுட் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அல்லது நாங்க எப்பவுமே எங்களோட மூட் லோவாகவே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். உதாரணமா நம்ம இப்படியான மனிதர்களோட சுத்தி இருக்கிற நேரம் நாங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோவத்தை எங்கட வாழ்க்கையில எங்கட கணவன் மீது, மனைவி மீது அல்லது குழந்தைகள் மீது நாங்க திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதால எங்களோட இந்த மென்டல் பீஸ் இல்லாம போக போகுது. ஸோ இப்படியான மனிதர்களை நாங்க எப்படி கையாளலாம், எந்த நேரமுமே குறை சொல்றவங்களை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கறது தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரியான மனிதர்களை நாங்க சந்திக்கிற நேரம் இவங்களை விட்டு நாங்க ரொம்பவே தூரமாகிட்டோம் அப்படின்னு சொன்னா இது எங்களுக்கு நிம்மதி மாதிரி இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளால இது முடியாம இருக்கும். ஏன்னா இந்த நெகட்டிவா பேசுற அல்லது குறை கூறுற மனிதர்கள் நம்மளால தவிர்க்க முடியாதவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. நம்ம வீட்டிலேயே வாழ்றவங்களாக இருப்பாங்க, நம்மளோட ஸ்பௌஸா இருப்பாங்க, அல்லது நம்ம வீட்டிலே இருக்கிற நம்மளோட இன்லோஸா இருப்பாங்க, நம்மளோட பேரண்ட்ஸா இருப்பாங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம வேலை செய்யற இடங்கள்ல இருக்கிற கலீகா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்ல நம்மளால அவங்கள விட்டு ஒதுங்குறதுக்கோ அவங்கள 100% அவங்கள நாங்க அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்க போகுது. ஸோ இப்படி அவங்களோட வாழ்ந்து கொண்டே அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணலாம், இவங்களோட குறைகள் எங்கட மனசை காயப்படுத்தாத வகையில நாங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம். ஸோ இவங்களை ஹேண்டில் பண்ற ஸ்ட்ராட்டஜியில முதலாவது தான் இந்த பவுண்டரிஸ் செட் பண்றது. உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஆனவங்களோட நீங்க பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரப்போ நீங்க கிளியராகவே சில பவுண்டரிஸ், சில எல்லையை நீங்க நிர்ணயிச்சு கொள்ளணும். உதாரணமா இவங்க உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க அல்லது நீங்க இப்படிப்பட்டவங்களோட வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஸோ அந்த நேரங்கள்ல நீங்க இவங்களோட எக்ஸ்போஸ் ஆகுற நேரத்தை நீங்க தவிர்த்து கொள்றதா அல்லது குறைத்து கொள்றது ஒரு வழியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட வீட்டுல இல்லை, நீங்க விசிட் பண்றவங்க அல்லது நீங்க எப்பயாவது இருந்துட்டு இருக்கா பாக்குறவங்க, உங்களுக்கு ஃபோன் மூலமாக இந்த மாதிரியான குறை சொல்றவங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களோட எக்ஸ்போஸ் ஆகிற நேரத்தை முடிந்த அளவு குறைத்து கொள்ளலாம். இந்த நேரங்கள்ல நீங்க கோவத்தை வெளிக்காட்டாம பொலைட்டா சொல்லலாம். நம்ம இந்த இடத்த விட்டு நான் எழும்பி போறேன், இந்த பேச்சை நாங்க இதோட விட்டுறலாம். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க பொலைட்டாகவே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏன் இப்ப என்னோட நீ பேசுறது இல்லை, ஏன் இப்ப எனக்கு முகம் தரதில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா ஓப்பனாவே நீங்க சொல்லலாம். நீங்க எந்த நேரமே குறை சொல்லி கொண்டிருக்கிறீங்க இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்றேன், இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதால அவாய்ட் பண்ணிக்கொள்றேன் அப்படிங்கிறத நீங்க பொலைட்டா கோவப்படாம ஆர்கியூ பண்ணாம நீங்க சொல்லலாம். ஸோ இது முதலாவது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இப்படியானவங்களை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது சரியான ஒரு எல்லையை உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நீங்க நிர்ணயித்து கொள்றது. அடுத்த 2வது ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க எங்களுக்குள்ள எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த எப்பவுமே எதற்கு எடுத்தாலுமே குறை சொல்றவங்க அப்படி இல்லைன்னா நெகட்டிவா பேசுறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எங்களுக்காக மட்டுமே குறைகளை சொல்றவங்க அப்படின்னு இல்லை. ஸோ இது இவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் மூலமாக அவங்களே எல்லாத்தையுமே குறையா பார்க்கறதுக்குரிய ஒரு கேரக்டரா, ஒரு பர்சனாலிட்டியா உருவாகி இருப்பாங்க. ஸோ இவங்க நாம இந்த இடத்துல இல்லாட்டி இன்னொன்னு குறை சொல்ல போறாங்க, இன்னொரு நபரை குறை சொல்ல போறாங்க. உதாரணமா இப்ப இப்படிப்பட்டவங்க உங்களோட வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க இல்லாம நீங்க ரிசைன் பண்ணிட்டு போய் இன்னொருத்தர் அந்த ஆளை குறை சொல்லுவாங்க. ஸோ இது இவங்களோட பிரச்சனை, நம்மட பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும்
நாங்க இத பர்சனலா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத நாங்க எங்க மைண்டுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸோ இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற நேரம் வந்து, அவங்கள பார்க்குற நேரம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பரிதாபம் அல்லது வந்து அவங்கள வந்து எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய நிலைமை வருமே தவிர, அவங்களோட மேல கோவம் வராது. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. உங்கள பத்தி எப்பவுமே ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டிருக்காங்களா? ஸோ இது அவங்களோட பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை இல்ல அப்படிங்கிறத பத்தி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த ப்ராப்ளத்தையே சுத்தி சுத்தி இருக்காம நாங்க சொல்யூஷன பார்க்குறது. உதாரணமா இப்போ உங்கள பத்தி ஒருத்தர் வந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்காங்க. உங்கள்ட்ட வந்து நீங்க இப்படி செய்யல, அப்படி செய்யல, நீங்க சமைச்சது நல்லா இல்ல, உங்களோட வேலைகள் நல்லா இல்லன்னு குறை சொல்லிக் கொண்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம், ஓகே இதுதான் ப்ராப்ளம். சொல்யூஷன் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கன்வர்சேஷன நீங்க வந்து மாத்தலாம். ஸோ நீங்களும் அதே நேரம் உங்கள பத்தி நீங்க டிஃபெண்ட் பண்ணி நான் அப்படி செய்யலங்கிறத நிரூபிக்காம இந்த கன்வர்சேஷன வந்து நீங்க டோட்டலாவே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன? என்ன செய்யணும் அடுத்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரம் உண்மையிலேயே இந்த குறை சொல்றவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம் வந்து, அவங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன பத்தின எந்த ஐடியாவுமே இல்ல. அவங்க வந்து நம்மள குறை சொல்றது மூலமாக ஒரு சந்தோஷம் ஒண்ணு அனுபவிப்பாங்க. ஸோ நீங்க அப்படி கேட்டா அவங்கள்ட்ட அதுக்கு பதில் இருக்காது. ஸோ அந்த நேரம் வந்து நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க விலகலாம். ஸோ இப்படி அவங்கள வந்து அந்த கவுண்டர் ஆர்கியூமென்ட் மாரி, அந்த கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோமே, அவங்கள்ட்டயே சொல்யூஷன கேட்கிற நேரம், அவங்க வந்து தடமாறி அந்த பேச்ச வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்மோட வீட்டிலேயே இருக்கிறவங்க சில நேரம் இருப்பாங்க. நம்மளோட பெற்றோரா இருக்கட்டும், அல்லது இன்லோஸா இருக்கட்டும். இவங்களும் வந்து நம்மள பத்தி எப்பவுமே குறை சொல்றாங்கன்டா, அதுக்கு பின்னணியில இன்னொரு பிரச்சனை இருக்கும் என்னடா, அவங்க சொல்றத நாங்க கேட்கணும். அல்லது வந்து அவங்களோட அந்த மனநிலையை நாங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து குறைகளாக வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நாம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்ல அப்படின்னு சொன்னா, பொதுவாக வீட்ல இருக்க வயோதிபர்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு அட்டாச்மெண்ட் குறையிற நேரம், குறைகளாக வெளிப்படுத்த பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரம் அவங்களுக்கு தேவையானது, அவங்க உண்மையிலேயே உங்கள குறை சொல்றாங்களா அப்படிங்கிறத விட, நீங்க அவங்கள புரிஞ்சு கொண்டு அவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு தான். ஸோ நீங்க ஆக்டிவா லிசன் பண்றது இதுக்கு ஒரு உதவியா இருக்கும். வீட்ல இருக்க வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து ஓகே நீங்க சொல்றது என்ன? அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு, ஓகே நான் இனி மாத்திக்கொள்ள பார்க்கிறேன். நான் என்னில இந்த சேஞ்சஸ கொண்டு வர பார்க்கிறேன். ஸோ நீங்க இப்படி சொல்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து தான் அவங்களோட அந்த டோட்டல் டிராமாவுமே இருக்க போகுது. ஸோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட வீட்ல உங்களோட இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா, மிகவும் நெருக்கமானவங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்கள ஹேண்டில் பண்றதுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த லேர்ன் டூ சே நோ. நீங்க வந்து நோ சொல்றதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே நம்மளால எல்லா நேரமுமே மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக செய்ய முடியாது. ஸோ சில சமயங்கள்ல எங்களால முடியாத விஷயங்கள் கூட இருக்கும். ஸோ நீங்க எப்பவுமே நோ சொல்றதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. உதாரணமா நீங்க இதுக்கு முதல்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர வீட்ட போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இவங்க எப்பவுமே குறை சொல்றவங்க, நெகட்டிவா பேசுறவங்க. ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் உங்கள பத்தின ஏதோ ஒரு உங்கள அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா ஏதாவது குறைகள் சொல்றாங்க, நெகட்டிவா பேசிட்டாங்க. அது உங்களோட மனத காயப்படுத்திட்டு, உங்களோட பீஸ் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. உங்களால அத தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, அடுத்த தடவ அந்த இன்விடேஷன் வரப்போ, அவங்க கூப்பிடுற நேரம் நீங்க கிளியராவே சொல்லிரலாம். இந்த முறை நான் வரல என்று சொன்னா, லாஸ்ட் டைம் நடந்த இன்சிடென்ட்டால என் மனசு காயப்பட்டது. எனக்கு அது கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த தடவ நான் வரல அப்படின்னு சொல்லி, நீங்க அந்த நோ சொல்ல பழகி, அத வந்து அந்த சிச்சுவேஷனே நீங்க அவாய்ட் பண்ணி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட மென்டல் பீஸ்க்கு அது ரொம்பவே முக்கியமா இருக்கும். இந்த எல்லாத்தோட நோக்கமே வந்து, நாங்க எங்களோட மனநிலையை நாங்க எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிறது தான். ஸோ நாம எப்படி முதல்ல எங்கள பார்த்துக்கொள்றோமோ, அல்லது எங்களோட மென்டல் ஹெல்த்த நாங்க எப்படி மெயின்டெயின் பண்றோமோ, அத சார்ந்தது தான் மற்ற எல்லாமே. ஸோ நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுயநலமான விஷயம் இல்ல. ஸோ எப்பவுமே உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நீங்க சில சந்தர்ப்பங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுல வந்து கிளியராக இருக்கலாம். அடுத்தது தான் வந்து சதா எப்பவுமே இவங்கெல்லாம் நம்மள குறை சொல்லிக் கொண்டிருக்காங்களே அப்படின்னு நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் ஒண்ணு வரும். நம்ம வந்து உண்மையிலேயே தவறானவங்க தானா அப்படின்னு சொல்லி. ஸோ இத நீங்க எப்படி போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து நீங்க உருவாக்கிக் கொள்ளலாம். இந்த பாசிட்டிவிட்டிய நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்கள சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான மனிதர்கள உருவாக்கிக் கொள்ளலாம். உங்கள சூழ இருக்கிறவங்க வந்து ஒரு சந்தோஷமானவங்களாக, அல்லது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கக்கூடிய மனிதர்களோட நீங்க உறவாடுறது மூலமாக, இந்த பாசிட்டிவிட்டிய உருவாக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க வந்து தியானத்துல ஈடுபடுறது, தொழுகையில, பிரார்த்தனையில ஈடுபடுறது, அல்லது உங்களோட வணக்க ஸ்தலங்களுக்கு போறது. ஸோ இப்படி ஆன்மீக செயற்பாடுகள்ல நீங்க ஈடுபடுற நேரம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள சூழ்ந்து வரப்போகுது. ஸோ இப்படியான விஷயங்களால நீங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கலாம். அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ வந்து நாங்க தவிர்த்துக் கொள்றது. பொதுவாக இப்படியான மனிதர்கள் எங்கள பற்றி தவறாக பேசுற நேரம், நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ண பார்ப்போம் எப்பவுமே. அது மனித இயல்பு. நான் அப்படிப்பட்டவங்க இல்ல, நான் அப்படி செய்யல அப்படிங்கிறத வந்து நீங்க நிறுவுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்க அத ஆர்கியூ பண்ண போவீங்க.
ஆனா இந்த ஆர்கியூமெண்டால அந்த ப்ரெஷர் வந்து அந்த டென்ஷன் கூடுறதோட அது வந்து இந்த குறை சொல்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ஹேப்பியா தான் பார்ப்பாங்க. ஐயோ! இவங்கள டென்ஷன் ஆக்கிட்டோமேன்னு. நம்ம தான் அதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ பர்சனலா என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நான் பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம், நம்மள பத்தி ஒரு குறை சொல்றாங்களா, ஒரு தடவ சொல்லி பார்க்கலாம். இல்ல நான் அப்படி செய்யலன்னு. இல்ல அத தொடர்ந்து செய்றாங்களா, ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்கும். ஏன்டா வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து வாக் அவே பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன வேணா நெனச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து அத விட்டுட்டு போலாம். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க உண்மையிலேயே வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். ஏதோ நாம செய்யாத தவற ஒத்துக்கொண்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாம கொஞ்ச நாள் போற நேரம் வந்து உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் வந்து நீங்க எந்த அளவு மென்டலி வந்து ஸ்ட்ராங் ஆகுறீங்க, எந்த அளவு வந்து இந்த விஷயத்துல இருந்து நீங்க விடுபடுறீங்க அப்படிங்கிறத பத்தி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி ஏதாவது சொல்ற நேரம், ஓகே அது உங்களோட ஒப்பீனியனா இருக்கும். சரி ஐ ரெஸ்பெக்ட் யூர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்த விட்டு வாக் அவே பண்ணலாம். இது மூலமாக இந்த பிரச்சனைகள் வந்து எஸ்கலேட் ஆகி, இது மூலமாக உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் கூடுறதுலேருந்து நாங்க தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நீங்க ரோல் மாடல் பண்றது. இப்ப பாசிட்டிவிட்டிய நீங்க ரோல் மாடல் பண்றது. உதாரணமாக உங்கள்ட்ட எப்பவுமே ஒருத்தர் வந்து மற்றவர்களோட குறைகள பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட வேலை செய்றவங்க மற்றவங்கள பத்தியே மத்த வேலை செய்றவங்கள பத்தி ஒரு தவறாக பேசுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளியரா சொல்லலாம். நான் வந்து யார பத்தியும் நெகட்டிவாக பேசுறது இல்ல. அது என்னோட கேரக்டர் இல்ல. ஸோ நாங்க இத விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க அத என்கரேஜ் பண்ணாம, நீங்க ஒரு ரோல் மாடலா பாசிட்டிவிட்டிய நீங்க குடுக்குற நேரம், உங்கள்ட்ட குறை சொல்றதுக்கு தயங்குவாங்க. மேபி அவங்க உங்கள பத்தி வேற யார்ட்டயாவது பேசிட்டு போட்டும். நம்மளோட காதுக்கு அது வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா? ஸோ நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடல வந்து நீங்க குடுக்குற நேரமும், உங்கள பற்றின இந்த விஷயங்கள், இந்த விமர்சனங்கள்ல இருந்து உங்களோட மென்டல் ஹெல்த்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். ஓகே. இப்படியெல்லாம் நான் செய்தாச்சு. இப்படி இருந்தும் இவங்களோட பேச்சுக்கள வந்து என்னால தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கு. அதால நான் டிப்ரஸ் ஆகுறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால ஹேண்டில் பண்ண முடியல. இவங்கள விட்டு விலகவும் முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு உளவியல் நிபுணர வந்து நீங்க சந்திக்கிறதும், நாடுறதும், உங்களுக்கான உதவிய பெற்றுக்கொள்றதும் முக்கியமா இருக்கும். ஸோ அல்டிமேட் நம்மளோட டார்கெட் வந்து நம்மளோட உளவியல் ஹெல்த், அதாவது மென்டல் ஹெல்த்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், நம்மளோட குடும்பமா இருக்கட்டும், நம்மளோட சமுதாயமே நல்லா இருக்க போகுது. ஸோ உங்களோட அந்த உளவியலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து நீங்க எப்படியெல்லாம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிறத, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க அப்ளை பண்றது மூலமாக, இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த சேனல் மூலமாக பகிரப்படுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்றது மூலமாகவும், உங்களோட நண்பர்கள், உறவினர்களோட பகிர்ந்து கொள்றது மூலமாகவும், இந்த சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக, மீண்டும் மற்றொரு நல்ல தலைப்போட உங்கள எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.